வணக்கம். இறுதியாக இந்த வாரம் ராசி பலன்களில் மீனம் ராசிக்கு சனி வக்ர நிவர்த்தி செஞ்சிட்டாரு. உங்களுடைய ராசியில் சனி சஞ்சாரிக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சனிக்கு குருவினுடைய பார்வை இருந்தது. இப்போது சனி தனிச்சு இருக்கிறாரு. இப்பொழுது பார்த்தீங்கன்னா மீனத்திற்கு சிரமங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் இருக்குங்க. இருந்தாலும் அவர் குருவினுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. அந்த வகையில் பார்க்கும் பொழுது பெரிய அளவுகளில் பாதிப்புகள் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் இருக்க போகிறதில்ல. அதே போல் உங்களுடைய 10ஆம் இடத்துல செவ்வாய் அமர்ந்திருக்கிறாரு. குருவினுடைய பார்வை தொழில் செய்பவர்களுக்கு வருமான உயர்வு ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு. அதே போல் சொந்த ஊரில் வசிக்கக்கூடியவர்களுக்கு சொத்து சார்ந்த விஷயங்களில் லாபகரமான அமைப்புகள்லாம் உண்டாகும். அதே போல் உங்களுடைய தந்தை வழி உறவுகள் மூலமாக நன்மைகள் ஏற்படக்கூடிய சுப காரியங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல வாரமும், நிலம் சார்ந்த விஷயங்களில் லாபகரமான ஒரு அமைப்புகள்லாம் உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பு மீன ராசி நண்பர்களுக்கு உண்டாகும். சந்திரனுடைய நகர்வு பார்த்திங்கன்னா 5ஆம் பாவதி 7, 8 மற்றும் 9ஆம் இடங்களில் சஞ்சாரிக்கக்கூடிய ஒரு அமைப்புகளில் 15, 16ஆம் தேதிகளில் கவனமாக இருப்பது நல்லது. சந்திராஷ்டம நாட்களாக இந்த நாட்கள் வரக்கூடிய ஒரு அமைப்பில் மனமும் உங்களுடைய உடலும் ஒரு தெளிவில்லாத ஒரு அமைப்பில் இருக்கும். இந்த நாட்களில் பயணம் செய்யாமல் இருப்பது நன்மை அளிக்கக்கூடியதாக அமையும். அதே போல் மீனம் ராசி நண்பர்களுக்கு சனியினுடைய பார்வை சந்திரனுக்கு வாரத்தினுடைய நாட்களில் இருப்பதனால உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில், பூர்வீக விஷயத்தில் கவனமாக இருப்பது நன்மை அளிக்கக்கூடியதாக அமையும். மற்றபடியான அமைப்புகள் இந்த வாரத்தின் இறுதியில் சிறப்பாக இருக்குது. உங்களுடைய சூரியன், சுக்கிரன் மற்றும் செவ்வாய் குருவினுடைய பார்வை பட்டு புனிதம் அடையக்கூடிய ஒரு நல்ல அமைப்பெல்லாம் இந்த வாரத்தின் இறுதியில் குடும்பம், உங்களுடைய சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் சிறப்புற்று நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த வாரத்தின் இறுதியில் இருக்குது. நன்றி, வாழ்த்துக்கள். மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திப்போம். ஜாதகம் பார்க்க வாட்ஸ்அப் மற்றும் என்னுடைய அலைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். ஒருவருடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களிலும் தசாபுத்தி அமைப்புகள் படி தான் நடக்கும். அதனால் சுய ஜாதகம் விளக்கம் தேவைப்படுபவர்கள் என்னுடைய வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். நன்றி, வாழ்த்துக்கள்.